ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எங்கள் மாடி தோட்டத்தில் நாமே வளர்த்து சுரைக்காயை பறித்து அதில் ஒரு செம்ம டேஸ்டியான அல்வா பண்ண போகிறோம். இந்த சுரைக்காய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷு, அதனால் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். சுரைக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காயில் பண்ண மாதிரியே இருக்காதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சுரைக்காய், 2.5 கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க. இதில் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறது இல்லை, பாதியாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சுரைக்காயை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சுரைக்காய் நல்லா மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேல் தோலை வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா சீவி எடுத்துடுங்க. சீவி எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீடையும் நம்ம எடுத்துடலாம். கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு பாருங்கள், உள்ள சீடு இருக்குது. ரொம்ப பிஞ்சான சுரைக்காய் இது. இந்த சீடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து வைங்க. இதில் ஒரு துவையல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த துவையலோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சுரைக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் எடுத்துடலாம். அப்போ தாங்க அல்வா நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் 25 கிராம் முந்திரி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச சுரைக்காயை போட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டே இருந்தீங்கன்னா சுரைக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும், ராஸ்மெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பாலை கண்டிப்பாக ஒரு 1/2 கப் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் ஊற்றிட்டிங்கன்னா பால் பவுடர் தேவை கிடையாது. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 1/4 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பால் இல்லைன்னா பால் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், சர்க்கரை போட்ட உடனே இந்த மாதிரி இலகி வரும். இது நார்மல் தான். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் விடுங்க. பாருங்கள், நல்லா இலகி வருதுங்களா? இப்படி தான் இருக்கணும். நல்லா இலகிட்டு இந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இன்னொரு ரெசிபி சுரைக்காய் வச்சு பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அல்வாவில் நல்ல நெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சுரைக்காய் அல்வா ரெடிங்க. இங்கே பாருங்கள், நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக சுரைக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான ரெசிபி அண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம்.